ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி ஒரு அருமையான பாலக் பருப்பு கறி செய்யணுமா? அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் அருமையான ஒரு கறியாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க, அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணுங்கள். கூடவே பட்டர் சேர்த்து ஹீட் பண்ணுங்கள். நல்ல ஒரு மணமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே வெந்தயம் சேர்த்துக்குங்க 1/4 டீஸ்பூனு. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்குங்க. அது நல்லா வறுந்து வந்தோன்னா பொடியாக கட் பண்ணால் வெள்ளைப்பூண்டு, இஞ்சியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, கதையிறாமல். அடுத்து கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணுங்க. அப்போ தான் நல்ல ஒரு மணமும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு தக்காளியும் சேர்த்துக்குங்க, பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துருங்க. இந்த மாதிரி வதங்கி வந்ததும் மசாலா ஆண்டுகள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதில் வந்து 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க, 2 கீரி. அடுத்து நான் ஏற்கனவே ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை வாங்கி நல்லா அந்த மாதிரி வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் அப்படியே தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதே மாதிரி குவான்டிட்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அடுத்து மெயின் ஐட்டம் உங்களுக்கு விருப்பமான கீரை எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பாலக்கீரை வாங்கி கழுவி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி அது மாதிரி சேர்த்துடுங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி பெருசாக இருக்கும். அது வெந்து வரும்போது சுருங்கி அழகாக வந்துடும். இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, அடி பிடிச்சிடாமல். பாருங்கள், சூப்பராக அருமையாக நம்ம சேர்த்த கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அருமையான ஒரு பாலக்கு தால் கறி, பருப்பு கறி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு செடிஸாக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான ஃபாஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.